ஹலோ காய்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு நல்ல நேரமாக இருந்துச்சு. காலையிலே வந்துட்டு சாமி முகத்தில் முழிச்சு விளக்கெல்லாம் போட்டு வெளியிலலாம் வந்தாச்சு. ஒரு முக்கியமான நாள் தான் இன்னைக்கு தங்கச்சியோட கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் டே, பந்தக்கால் ஒன்று ஃபங்க்ஷன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான எல்லா வேலையுமே நடந்துகிட்ருக்கு. காலையில் நல்ல பனி, நைட் 4 மணிலேருந்து நல்ல மழை இருந்துச்சு. ஸோ நல்லா மழை பெய்யும் அப்படின்னு நினச்சோம், பரவாயில்ல. பந்தக்கால் ஊன்ற நேரத்துலலாம் 6 மணிக்கு மேலே மழை இல்லை. அப்போ அந்தளவுக்கு ஒரு 10 மணிலேருந்து 10:30க்குள்ளே பந்தக்கால் ஊன்ற வேலை இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு அந்த வேலையோட எல்லா வேலையுமே வந்துட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒருங்கி வச்சாச்சு. ஸோ காலையில் நல்லா பனி இருந்துச்சு. அப்புறம் அம்மா, தங்கச்சி, அப்படி அப்பா எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக வந்துட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ காலையில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். இது வந்து நம்ம வீட்டு செல்லக்குட்டி, தக்காளின்னு கூப்பிடுவோம் இவரை வந்துட்டு. ஸோ இவரும் வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ நல்ல கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது. காலையிலேயே மழை வரக்கூடாதுன்னு சொல்லி சாமியை வேண்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா மழை வந்துச்சுன்னா வந்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல, இப்போ அதனால். ஸோ வீட்டெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பெயிண்ட்லாம் அடித்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. எப்படியும் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாக்கெல்லாம் விரிச்சு தான் ரெடியாக தான் வச்சுருந்தோம். இதான் முன்னாடி வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டில் வந்துட்டு கனகாமர செடி வந்து நிறைய இருக்குது. ஸோ மழை வந்துச்சு 4 மணிக்கெலாம் செம்ம மழை தானே, வந்து இங்கேருந்தே பறித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தம்பி காலையில் எந்திரிச்சிட்டார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நாய் கூட ஒரே விளையாட்டு. ஸோ இவர் வந்து சீனு, நம்மளை வீட்டு செல்லப்பிராணி, ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இவர் நம்ம வீட்டுக்கு வந்து 9 இயர்ஸில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 18 வருஷம் ஆச்சு. ஏன்னா நாய் வந்து விஷம் வச்சு கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதே அப்போ அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அலோவ் பண்ணது தான், தங்கச்சியோட ஃபோர்ஸிங்கில் தான் கொண்டு வந்தோம். பயங்கர விளையாட்டு அவர் கூட காலையிலேயே. ஸோ அதையும் பார்த்துட்டு இப்போ நம்ம வீடோட முன்னாடி உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் வீட்டோட முன்னாடி. இது உள்ளே போனோன்னா பெரிய ஒரு முன்னாடி ஒரு ஹாலும், அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு சாமி படமும், ரைட் சைடில் வந்து அப்பா இங்கே படுத்துக்குவாங்க. இங்கே வந்து உள்ளே வந்துட்டு 2 கட்டல் போட்டிருக்கோம், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏன்னா நாங்கள் வந்தால் மட்டும்தான் இங்கே இருப்போம். அப்படி இல்லைன்னா அம்மா பாட்டி ஒரு பக்கம் பெட்டில் படுத்துக்குவாங்க, அம்மாவும் தங்கச்சியும் ஒரு பெட்டில். அப்புறம் அந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது. இது கிச்சன் வந்துட்டு. எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் வீடோட இதெல்லாமே. அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போது பந்தக்கால் நடுறதுக்கான எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சு. அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பூசாரி அவளு, பொட்டுக்கடலை, பச்சரிசி எல்லாம் ஊற வச்சது, அருகம்புல், மஞ்சள், நவதானியங்கள், பின்ன மஞ்சளில் வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்களா அது, தேங்காய் பூ, வேப்பிலை, எல்லா அவசியத்தான எல்லா பொருளுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கான எல்லா வேலையுமே முன்னாடி பண்ணிட்டாங்க. இப்போ விளக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பந்தக்காலுக்கு தேவையான அளவுக்கு வந்து குழியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சளுக்கு போட்டு கம்பெல்லாம் வந்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு மாவேலையில் குலை கட்டுவாங்க. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பந்தக்கால் ஊடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரசாதம் படைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு. இப்போ என்னென்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா. ஸோ இப்படி தான் வந்துட்டு எல்லா இதுக்குமே வந்துட்டு பண்ணுவோம். நம்ம வீட்டு கல்யாணங்கள் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு காலையில் வந்துட்டு எல்லாமே பார்க்கல. ஏன்னா என்னோடய கல்யாணம் வந்துட்டு கோவிட் டைமில் நடந்தனால எல்லாமே சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாப்பாவோட கல்யாணம் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு டைம் கிடச்சிச்சு. இப்போ வாழையில் விரிச்சாச்சு பார்த்தீங்களா, அதில் தண்ணியெல்லாம் தெளிச்சாச்சு. தண்ணி, மஞ்சள் கலந்த தண்ணி, அதுக்கப்புறம் பால் ஒரு சொம்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த விலாகோட சேர்த்தே வந்து அவளுக்கு வந்துட்டு நலுங்கு வச்சுருவோம். அதாவது அம்மா நலுங்கு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அக்கா நலுங்கு அப்படின்னு சொல்லி வைப்போம். சரியா, அதோட வீடியோ வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னமும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ஃபுல்லாகவே வரும். இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு கல்யாண வீடியோ தான் வரும் நிறையா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அருகம்பில்ல வந்துட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து தலையில் குத்துவாங்க. எல்லாம் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. முகம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த
மஞ்சளில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 3 கையை வச்சு இப்படி பிடிச்சி தான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி முகம் வச்சு பார்க்கலாம். அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்கும்போதே. நான் அதை ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். ஒவ்வொரு நல்ல விஷயத்தில் முக்கியமாக இந்த தேங்காய் உடையிறது, இந்த பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருந்தாலும் இல்லை செப்ரேட்டாக அதோட ஷேப்பில் வந்துச்சுன்னா அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதோட சந்தோஷமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பிங்க் வித்து அந்த ஸ்கை ப்ளூ ஷேர் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு தங்கச்சி. அவளுக்கு தான் வந்து மேரேஜ். ஸோ தங்கச்சியோட பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணு, அம்மா, அத்தை, அக்கா, தம்பி, பின்ன இவர் தான் வந்துட்டு பந்தக்கால் நடுற அந்த பூசாரி, இவங்க தான். ஸோ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு என்னோடய மேரேஜ் டைமில் யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். எல்லாமே அந்த ரூம்குள்ளேயே முடிஞ்ச மாதிரி ஆச்சு. ஆனால் இது வந்துட்டு ஒவ்வொன்றா ஸ்பெஷலாக ஒவ்வொன்றா பார்த்து செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம வீட்டில் வந்துட்டு நானும் தங்கச்சி மட்டும்தான், அப்போது வேறு யாருமே இல்லை. ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் டைமும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாருமே வருவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த டைம்லேயும் வந்துட்டு நம்ம மனசுக்கு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருப்போம், அந்த மாதிரி கொஞ்சம் சொந்தங்களை வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு மனசு நிறைய வாழ்த்திட்டு போனாலே போதும், நம்மளுக்கு எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிறைய அம்மாவோட ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இப்போ நான் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு, அத்தை, பின்ன அண்ணா எல்லாமே வந்திருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது வந்து நாளைக்கு எல்லாருமே வந்துடுவாங்க. நாளைக்கு தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன். ஸோ நாளைக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. இப்போ இன்றைக்கான வந்து பந்தக்கால் நடும்போது கொஞ்சம் பேர் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் வர முடியல. ஏன்னா காலையில் மழை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் யாரும் வரல. இப்போ வந்து அவங்க வச்சு ரொம்ப இப்போ ஒரு வேலையை அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஸோ பால் இதெல்லாம் கொண்டாந்து வச்சு செம்பிளெல்லாம் ஊற்றி வச்சுட்டா, ஸோ அவங்க எல்லாம் செய்ய வேண்டியெல்லாம் அப்படியே தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அண்ணா, அண்ணி, நான், அப்பா, பின்ன பக்கத்தில் உள்ள சேச்சி, பின்ன இன்னும் பக்கத்தில் உள்ள சேச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக நின்று தங்கச்சிக்கு செய்யும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது கொஞ்ச நாளாகவே நம்ம வீடியோவில் வந்து ஒழுங்காக வீடியோஸ் பின்ன ஷார்ட்ஸ் எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கறனால. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு நல்ல ஃபாலோவர்ஸு, அப்புறம் வந்துட்டு வீடியோ நல்லா ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன பண்ணணும், நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது நம்மளுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தால் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக டைம் வந்துருச்சு பந்தக்கால் நடுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பந்தக்கால் நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விதையெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நான், பக்கத்தில் உள்ள சேச்சி, ஒரே இதில் வந்துட்டு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து ப்ரீஷியஸான மூமெண்ட். ஏன்னா அது வரைக்குமே வரல, கரெக்டாக அந்த டைமில் வந்து பக்கத்துலேருந்து தாத்தா, சேச்சி எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக இருந்து பந்தக்கால் நடுறதுக்கான எல்லா வேலையுமே நடத்தி, ஸோ நல்லபடியாக வந்துட்டு அந்த கம்பம் ஊனும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. கடவுளை நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு, இந்த ஒரு மூமெண்ட் அமைச்சு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் சொல்லி பெருசாக கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரி. அப்போது என்னால் வந்துட்டு, ஏன்னா அம்மா வந்துட்டு அம்மாவுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு அப்புறம் யாருமே வீட்டில் இல்லை. அப்போ அம்மா ஒரு ஆள் தான் இருக்கணும், ரொம்ப கடன் ஆயிருமோன்னு நினச்சாங்க. பரவாயில்ல, அப்போ அந்த அப்போது எல்லாமே கம்பெல்லாம் ஊனியாச்சு. இப்போது அதுக்கப்புறம் இப்போது நான் கொஞ்சம் என்னோடய முகம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபுல் வீடியோ நம்ம எடுக்கிறோம், நம்ம முகம் கொஞ்சம் தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரச மரத்தோட ஒரு வாது வந்துட்டு நம்ம கோயிலில் இருக்கும். அப்போ அதோட வாது எடுத்துகிட்டு வந்து அதுவும் வந்து வச்சு கட்டியாச்சு. இப்போது அம்மா, சேச்சி, பின்ன தாத்தா எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு வீடியோ எடுத்தோம். இதுதான் வந்துட்டு அம்மாவோட ஃபஸ்ட்டு அண்ணா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மரத்துக்கு வந்துட்டு விகுதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அதோட வேலை நடந்துட்டுருக்கு. இருங்க, நான் நிற்க வச்சு எடுப்போம். அவனும் கட்ட அலையிறான், இங்கேயும் கட்ட அலையிற. இரு சந்தனம் வச்சுட்டு வரேன். பொட்டு வைக்கலையா அம்மா? இரு பொட்டு இங்கே வச்சுக்கோ.
ഇവിടെ നിൽക്ക് ഒരു ഫോട്ടോ അടിക്കട്ടെ മോനെ തമ്പായി തമ്പായി കൈ എടുക്ക് சாமி கும்பிடு சாமி சாய் சாமி கும்பிடு கை கூட்டி பிடிக்குவேனே கை கூட்டி பிடிக்கி கை கூட்டி பிடிக்கி இதெல்லாம் பால் ஊற்றிட்டு பால் போட்டு சூட காய்ச்சி மேலே வந்து காமி வாசம் மாத்திரம் போட்டு மூண்டி போட்டுங்க வாங்க எல்லாம் பிடிச்சவங்க எல்லாம் ஊற்றணும் இருக்கா அண்ணா அவங்களும் வைக்கலாமா அண்ணா அவங்க வைக்கலாமா அவங்க ஊற்ற மாட்டாங்க கம்ப்யூட்டர் பாலாணி போட்டீங்களா பால் நீ விளக்கு மூந்துச்சா அதுப்பா கொடுத்துருக்கேம்மா சூட வேணுமாண்ணா அதாம்மா கொடுத்துருக்கேன் மொத்தம் சொல்லணே எதுல ஒன்று போட்டு அத டப்பாலாம் காணா எடுத்து காட்டுங்க சூடெல்லாம் பிடிக்கிற மாதிரி பாருங்க ஆமா பத்திரமா வச்சிருக்கேன் போட்டு பால் விளக்கு தட்டு எடுத்து சாமி காமிங்க காமிச்சிட்டு அதுக்கு போட மேல இருந்து அப்படி ஒரு இறக்க கூட அறியல ஹெலிகாப்டர் அடிச்சிருச்சு போல அது போடுங்க 3 டீ போடுங்க இன்னும் போடல போடட்டுமா போடுவோம் கலாக்காவுக்கு எதிர்த்தா சரிமில வந்திருக்கா ஆன்ல தான் இருக்கு அது பிடிச்சா மட்டும் ஓடிட்டோம்ல என்ன நீ எடுக்கும்போது மட்டும் அவ்வளவு பிடிக்குது உனக்கு இவ்வளவு தைரியமா போதும் எல்லாம் எடுத்துட்ட டக்கு டக்குன்னு எடுத்து நானா தான் வச்சுட்டு ஓடி வந்திருப்பேன் அம்மா போங்க மாமா ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும் உங்க அப்பனுக்கு பதில் சாய போட சொல்லணும் என்ன சொல்லு சீட்டை குறைவே இல்லை போதும் ஏன் அது எல்லாம் போட்டுறணும் தப்பாய் அப்படியே பாலை ஊற்றி விடுமா அரை கொண்டு விட்டு 12 மணிக்கு கத்தி 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 12 மணிக்கு வந்துருச்சு எடுத்துருங்கப்பா இந்த போடு மீன் எடுத்து எந்த தான் வைக்கிற அப்படி வை
ரெண்டு கையில பிடி மனுஷன் பிடிக்க வேணே பிடிச்சோம் விட்டுருங்களேன்ற மாதிரிதான் இருக்கு டைப் பண்றது. அதெல்லாம் பண்ணிடுவாரு. கொண்டை போட்டிருக்கேன் அதெல்லாம் ஜாலி பண்ணுவோம். உன் வேட்டியை உள்ள வை. அந்த இது ஃபர்ஸ்ட் அந்த சுகரத்தை மாற்றி வைங்க. வா மனுஷன் வாயில போடுறது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கான். எப்படி செய்யுதுன்னு அது தெரியல. அப்புறம் பாலை ஊற்றிட்டு இந்த பழங்கானி ஊற்றணும். ஸ்டார்டிங் இனிமேல் வந்து உழுகணும், கவலைப்படாத. யுவர் கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். 3 நாள் 4 நாள் இருக்கு. அப்பா அடி செலுத்தடி விட்டுங்க அப்பா. விகுதி அடிச்சிருக்கா அப்பா ஒரு பாட்டை தேய்ச்சி விட்டு. ஐயோ பாருங்க பெரியப்பா பெரியம்மா அப்படியே வச்சு விட்டு பாருங்க பெரியம்மா. அப்படியே ஒரு வீடியோவில் ஒரு முகம் கூட காமிக்க மாட்டேங்கிறீங்க யாரும். ஓகே கேப்சர் வீடாங்க. ஓகே அதான் அண்ணி வாங்க. நல்லா பாரு சின்ன நினைப்பாரு. என்ன சின்ன இவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்க? சரி நான் இதை எதிர்பார்க்கல சொன்னேன். நெத்திலே வச்சு விடுப்பா. காலில் வைக்கிறாங்க. மாத்தா முதுகு கட்டுறதுக்கா வீடியோ எடுக்கிறீங்க? இருமா அப்பாய் வைக்கும். அப்பாய் வைக்கும் கம்முன்றா. அப்பாய் தடுமாறுது. சரிமிரா வெடி ஏங்க சந்தனத்தை மட்டும் வச்சு கன்னத்துல எல்லாம் போ வா வச்சு போ. எகிரி எடுத்து வச்சு விடு போ. சரிங்கண்ணா காலையில் வந்து கும்பிட்றாங்க. அவங்க வந்து ஆம்பளைங்க மாதிரி பேசிக்கிறாங்க. மாமே மச்சான் நீங்க ஒரு ஆளு. அவங்க மச்சான் அப்படித்தான் பேசுவோம். அது இந்த பிள்ளைங்க இப்போ எல்லாம் இப்படித்தான் மாமா மச்சானுங்க கட்டிக்க. அம்மா அப்பாயி அப்பாயிம்மா என் காலில் விழுகணும். நானும் வரையிருங்க. நீ வைக்கிறதுல பார்த்துமா பிடிச்சிக்கோங்க. வந்து கும்பிட்டுக்க அப்பதானே சரி. சேட்டை பண்ணான்னா தலையோட கொட்டி விட்டு முடிய பசிக்கிடுச்சு அப்பாய். எங்கேயோ உழுகுறதுக்கு தான் போகுது. இருங்கப்பா இருங்கப்பா. இரு அப்பாய் சந்தனம் வைக்கட்டும். அப்பாய் கைத்து பார்த்தாதான் வர மாட்டேங்குது அப்பாய் கையில. அது ரேக இல்லை தானே, அதனால அழிஞ்சிருச்சு. வேக இல்லையா? ஆமாக்கா. என்ன முதுகுல என்ன வச்சிருக்க மாதிரி இருக்கு. அது நாளைக்குடி இல்ல நைட் 12 மணிக்கு வந்துச்சு அழுதுச்சுன்னு. உட்கார்ந்து அது பாட்டு கழுத்துக்கிட்டு இருக்கு. பாடி இருக்க கோபமெல்லாம் அதுல வச்சு தீக்கிறாடி. அக்கா தங்கச்சிக்குள்ள கூட இல்ல அக்கா தங்கச்சிக்குள்ள சரி எனக்கு தான் டக்குன்னு எல்லாரும் தப்பு பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சுதானே? மணிப்பெல்லாம் கெட்டியா, நீனு கெட்டியா, அவளும் கெட்டாளா? நான் கேட்கல அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் நானு. ஒரு வழியாக எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சதுக்கப்புறம் தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சு. காலையிலே குளிச்சதுனால அப்புறம் பச்சரிசி தேங்காய் வெல்லம்லாம் ஊற வச்சிருந்ததெல்லாம் சாப்பிட்டு அப்படியே இந்த ஃபங்க்ஷன் அப்படியே முடிச்சாச்சு. இனி மத்தியானம் நலுங்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அந்த வீடியோலாம் அப்படியே பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.